நெக்ஸ்ட்டு கப்ளிங் ரியாக்ஷன். இங்கே ஃபீனால் கூட பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுக்கிறோம். பென்சின் டயசோனியம் குளோரைடு. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கே ஃபீனாலில் ஒரு கார்னர்லேயும் என்ன இருக்குன்னு அர்த்தமா, ஒரு கார்னர்லேயும் ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஒரு கார்னர்லேயும் ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் என்ன இருக்கும், ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் கூட சேர்ந்து ஹெச்சிஎல்லாக வெளியில் போயிடுது. ஹைட்ரஜன் குளோரின் கூட சேர்ந்து ஹெச்சிஎல்லாக வெளியில் போயிடுது. அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், N2 இருக்குது. இந்த N2 அப்படியே கப்புள் ஆக போகுது. N2 என்ன பண்ண போகுது, அப்படியே கப்புள் ஆக போகுது. ஸோ கப்புள் ஆகி தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இங்கே என்னது, பென்சின் ரிங்கு N டபுள் பாண்டு N அங்கே கப்புள் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அப்படியே ஒன்றா சேர்றதுக்கு பேர் தான் கப்புள். ஓகே, அந்த பென்சின் ரிங் OH இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் இதுவுமே. பென்சின் டயசோனியம், டயசோன்னா என்ன, 2 நைட்ரஜன், குளோரின் இருக்கிறதுனால டயசோனியம் குளோரைடு. ஃபீனால் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அரவுண்ட் 273 to 278 கெல்வினில் என்ன ஆகுது, கம்பைன் ஆகுது, கப்புள் ஆகி பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் நம்மளுக்கு கிடைக்குது. தேங்க்யூ.